இனிமேல் நம்ம மானிட்டைசேஷன் ஆக ரொம்பவே கஷ்டமாக ஆக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நியூவாக மானிட்டைசேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன, இதுக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நியூவாக கொண்டு வந்த நியூ பாலிசிஸ். ஆமாங்க, இனிமேல் நம்ம மானிட்டைசேஷன் ஆக ரொம்பவே கஷ்டமாக ஆக்கிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த என்னென்னா, லாங் ஷார்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து 4000 வாட்சஸ் வேணும், ஷார்ட்ஸுக்கு வந்து 10 மில்லியன் வியூஸ் வேணும். இதுவே ரொம்பவே கஷ்டம். இதை அடிக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் எடுத்திருப்பாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து 20 மில்லியன் வேணும். அப்படியே டபுள் ஆகிட்டாங்க 90 டேஸில். லாங் ஷார்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து 8000 வாட்சஸ் வேணும். அதே மாதிரி 1 இயருக்கு. டேஸ்லாம் அதே தான் இருக்குது. பட் ஆனால் வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆக்கிட்டாங்க. இது வந்து ரொம்பவே கஷ்டம். டபுள் மடங்குனா இது கன்சிஸ்டன்சியாக போடுறதுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எப்போலேருந்து அப்ளிகபிள்னால் February 2027 அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸுக்கு வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்து மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு மேலே மெயின்டைன் பண்ணோம். அப்போ தான் ஏர்னிங்ஸ் வரும். 10 மில்லியன் கீழே வந்து ஏர்னிங்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுமா. 90 டேஸ்க்குள்ளே 10 மில்லியன் மேலே ஷார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குமா. அப்போ தான் ஏர்னிங்ஸ் வருமா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஸ்மால் கிரியேட்டர் ரொம்பவே கஷ்டம். இதை பற்றி என்ன சொல்கிறேன்னே தெரியல. யூடியூப்பில் இப்படி கொண்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல, நல்லா கண்டென்ட் போட்டிங்கன்னா நல்லா ரீச் கிடைக்கும்.